Assalamu alaikum friends. வெல்கம் டு அவர் சேனல். என்னடா அது என் தம்பி ராஜா பகவத் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கானே நீங்க பாக்குறீங்க. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? அப்படியே நாங்க நடந்து போயிட்டு இருக்கோமா, சைட்ல திரும்பி பார்த்தா எனக்கு பிடிச்ச கடை. அப்படியே நான் ஸ்டெக்காகி நின்றுட்டேன். அப்படியே பிடிச்ச கடை தானே பாக்குறீங்க, எனக்கு பிடிச்சது ஐஸ்கிரீம் கடை தான். உனக்கு மட்டுமாடா ஐஸ்கிரீம் பிடிக்கும்? எல்லாத்துக்குமே தான் ஐஸ்கிரீம் பிடிக்கும். முக்கியமா எனக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்னூர் ஹை ரோடு பழிவாசலுக்கு எய்தாப்ல தான் இருக்குது. கடை பேர் வந்துட்டு 51 ரெயின்போ ஐஸ்கிரீம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்குள்ள போகலாம். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? அமைதியா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது. வந்துட்டாருப்பா நம்ம ஸ்பான்சரு. இந்த ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணது என்னமோ நான் தான். ஐஸ்கிரீம் பேர் வந்துட்டு ஸ்லிங் ப்ரௌனி ஹாட் சாக்லேட்டு. அதை சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுக்கறது, போஸ்ட் கொடுக்கறது, எல்லா வேலையும் செய்யறது என் தம்பி தாங்க. என்ன தம்பி? ஆமா. என்னக்கா இது ஹாட் சாக்லேட் கசக்குது, ரொம்ப சூடா இருக்குது. இந்த ஐஸ்கிரீம்ல நம்மளுக்குலாம் செட் ஆகுது, நாம ரேஞ்சே வேற. ஆமா, இவர் பெரிய மன்னர் பரம்பரை. ஓடுறா முதல்ல, இவர் ரேஞ்சே வேறையாம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே ஐஸ்கிரீமை ஊதி ஊதி சாப்பிட்றேன்னா அது முதல்ல நான் தான் இருக்கும். கொடுமை சார் இது. என் ஃபர்ஸ்ட் ஆள எங்க அக்கா தான் ஐஸ்கிரீம் ஊதி ஊதி சாப்பிட்றாங்களே. ஐயோ, என் அக்கா சாப்பிட்றது இல்லாம எனக்கு ஊட்டி விடுறாங்களே. புடிங்க சார், பிடிச்சி ஜெயில போடுங்க சார். புடிங்க சார், அவனை வந்துச்சு ஜெயில போடுங்க சார். அவனை முடியாது. இப்படி திரும்பி பார்த்தேன்னா அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நான் சிங்கிள் ப்ரௌனி தான் கேட்டிருந்தேன். அத்தா வந்துட்டு டபுள் ப்ரௌனி போட்டு என்னை ஷாக் ஆக்கிட்டாரு. இப்போ டபுள் வந்துட்டு ட்ரிபிளா மாறிடுச்சு. நம்ம தங்கராசா வந்துட்டு சாப்பிட்ற மாதிரியே அந்த உட்காடுறான், ஆனா சாப்பிட மாட்டான். ஐயோ, ஐஸ்கிரீம் கொதிக்குதே கொதிக்குதே, குழம்பு மாதிரி கொதிக்குதே கொதிக்குதே. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி என் தம்பி அந்த சைடு ஒதுங்கிக்கிட்டான். எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கும் இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கல. அத்தா 2 ஸ்பூன் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு, அவருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கல. நம்மளோட ரேஞ்சே வேற. நம்மளுக்கு மட்டும் தான் இந்த ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ பக்கத்துல என்ன கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த தங்கராசா ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான் ஐஸ்கிரீம். ஏன் ஐஸ்கிரீம் பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்காது. ஜெல்லி, பிஸ்கட், 3 ஐஸ்கிரீம். அதான் 3 ஸ்கூப் ஐஸ்கிரீமா ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். நீங்க ரெண்டு வாட்டி ஆர்டர் பண்ணீங்க, நான் ஒரே வாட்டி ஆர்டர் பண்ணிட்டேன். கைப்புள்ள நம்ம ஐஸ்கிரீம் எடுத்து தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு.
கியூட்டி மியூட்டி, நம்ம தம்பியோட ஐஸ்கிரீம் வெரி ஸ்வீட்டி. அக்கா கம்மிங் த தம்பி. எங்க மம்மி சொல்றாங்க இந்த சைட்ல தலையை வச்சு படுத்துடக்கூடாதுன்னு. நம்ம விடுவோமா? என் ஐஸ்கிரீமை முதல்ல முடிச்சுட்டு அடுத்த அங்கதான் ஷிஃப்ட். ரொம்ப நேரமா என்னமோ மறந்த மாதிரி இருக்குல்ல கலிஃபா? ஆமா, மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மேங்கோ ஆர்டர் பண்ணியாச்சு. ஐயோ, மேங்கோக்கு முன்னாடி குல்ஃபி வந்து நிக்குது. அத ஒரு டேக் இட் பைட்டு. பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். கடைசியில சுத்தி சுத்தி நம்ம மேங்கோ நம்ம கிட்டே தான் வந்துச்சு. நம்ம ஸ்பான்சருக்கு கொஞ்சம் ஊட்டி விடுவோம். போதுமா போதும், நீ ஒரு 2 வாய் ஊட்டி போட்டு இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கத்தான்னு கேட்ப. என்ன எனக்கு தெரியாது உன்னோட plan. ஐட்டங்களோ, எவ்வளவு ஐஸ்கிரீம் இருக்குது? என்ன என்ன ஈட்டுங்களோ பல்பி ஆத்தினிலே. இந்த கேப்ல யாரா இன்னொரு ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டது? இதுலயே நம்ம கண்டிப்பா கைய வச்சிடணுமே. இது தம்பி ஆர்டர் போட்டானா இல்ல நம்ம அத்தாவா அம்மாவா தெரியல. ஆனா ஆக மொத்தத்துல நம்ம ஒரு வாய் சாப்பிடணும். நான் தான் ஆர்டர் போட்டேன். என் கையில இருக்குல்ல அது ரோஸ் குல்ஃபி, எங்க அம்மா கையில இருக்கிறது மலாய் குல்ஃபி. அது மலையில இருந்து செஞ்சது, அதனால மலாய் குல்ஃபி. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விடுறான். சரி, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. புகழாதீங்க, ரொம்ப வெக்கமா இருக்குது. இந்த ரோஸ் குல்ஃபியை சாப்பிடுங்க. நீ எதுக்கு தரேன்னு தெரியும்டா. எனக்கு இந்த குல்ஃபி எல்லாம் பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்கலன்னு சொல்லிட்டு எங்க அக்கா அதையும் பாதி சாப்பிட்டாங்க. எங்க அத்தா பாவம் இதுக்கொண்டு ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த ஐஸ்கிரீம் வாங்கினது நம்ம ஸ்பான்சர் தான். இதுல நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா கைப்புள்ள? இந்த கூப்பிட்டார்ல நம்மளை விட்டுட்டு நம்ம அத்தானால சாப்பிட முடியாது. ஏன்னா அவரோட டேட் லிட்டில் பிரின்சஸ் தான். இந்த ஐஸ்கிரீம் எப்படியோ எனக்கு கிடைச்சிருச்சு. பாக்குறவங்க நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். கடை பேர் வந்துட்டு 51 ரெயின்போ. நீங்களும் போயிட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எட்ரா நம்ம புல்லட்ட புடு 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 புடு.